வணக்கம் சுபிக்ஷா டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த இந்திய ஜோதிட படி, இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அமைப்புப்படி எந்த விதத்திலும் நம்ம பரிகாரம் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் அந்த ராசிக்கு எந்த தாக்கத்தை கொடுக்க போறாருங்கிறத நம்ம மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கடகராசிக்கு 2026 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பாருங்க, சுக்கிரன்கிறவர் 4ஆம் இடத்துக்கு போய் இடம் வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துல சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறார். வேலையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க பார்க்கிறார். அதே சமயத்தில் இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் விஷயத்துல ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கிறார். அதே மாதிரி ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு சுப விரயங்கள், சில மாநிலம் வெளிநாடு மூவ்மெண்ட்டு, சில சேஞ்சஸ், சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அது மாதிரி சிலதை கொடுத்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்க பார்க்கிறார். அதே மாதிரி ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் புதன் சூரியன் 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்திலே இருந்து சில பண வரவுகளுக்கு நோக்கி சில செயல்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்புகள், பணம் வருவதற்காக சில பிளான் எக்ஸிகியூஷன்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்கிறார். புதன் பாருங்க, கொஞ்ச நாள் 2ஆம் இடத்திலும் அப்புறம் 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தில் ஸ்தான படம் பெறுகிறார். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ பாருங்க, எப்போ உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருந்து இப்படி இருக்கும் பொழுது, கடந்த 2 மாசமாவே உத்வேகமாக கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் பழைய ஒரு ஒரியிங் ஹேபிட் இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கீங்கிறதா உண்மை. இப்போ என்ன கொடுக்குதுன்னா, செப்டம்பர் மாதம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறோம்? சரி, ஓரளவுக்கு வந்துட்டோம், போன வருஷத்தில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பல சுப விரயங்கள், பண ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், பல கடன்கள்லாம் போன வருஷம் ஆனதை படிப்படியாக இந்த 3-4 மாதமாக நம்ம குறைக்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கம்ப்ளீட்டாக சில விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக செய்ய முடியும், எப்படி சில நிவர்த்தி நம்மளுடைய கடனை அடைத்து அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும், எப்போ நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேட்சப் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது, எப்போ நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்த லெவல் ஆஃப் வசதிகள், அடுத்த லெவல் ஆஃப் பாசிட்டிவான ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே எப்படி போக முடியும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி பண்ண முடியுங்கிற காரியத்தை எடுத்து பண்ணும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாபு, சேஞ்ச் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதில் தேவையான சில அமைப்புகள், அதுக்கு வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு வேணுங்கிற இடங்கள், இது எல்லாமே நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு அமையற மாதிரி அமைப்புகள், சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஓரளவுக்கு நல்லா கிளியர் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடியவங்க, வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதே சமயத்தில் பூர்வீகமாக அப்பாவனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குங்கிறதுக்கு அப்பா மூலமாக கொஞ்சம் பேச்சப் பண்ணி நமக்கு அதுக்கு வர வேண்டிய சில சப்போர்ட்டுகள், இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வெளி மாநிலம் வெளிநாடு மூலமாக சில பாசிட்டிவான அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக பலத்த லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த கிரக அமைப்புகள் ஆகிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாயெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு இருந்து குரு ராசிக்குள்ளேயே இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய, நம்ம பழகிட்டு இருக்கக்கூடிய வட்டாரங்கள், குழந்தைகள் நம்ம கொஞ்சம் கவனிக்க முடியாமல் போனதெல்லாம் குழந்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிக்கிறது, அவங்க மூலமாக நல்ல ஒரு நற்செய்தி வருவது, கல்யாணம் சட்டுன்னு நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் அரேஞ்ச் ஆகிறது, நண்பர்கள் வட்டாரம் மூலமாக ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இது மாதிரி நம்மளுடைய சோஷியல் லைஃப் எல்லாமே அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக பெயர்ச்சி நம்ம ஜாதகத்தில் இப்போ ஓடிட்டு இருக்கிறத நீங்கள் நல்லாவே கடகராசிக்காரங்க பெனிஃபிட் அடைஞ்சுக்கணும். உடம்பு உபாதைகளால் போன வருடம் மூலமாக பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃப் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் உடம்பு சொன்னபடி கேட்குதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். அதில் மாதிரி பழைய ஹேபிட்ஸ் நீங்கள் போகக்கூடாது. லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகளும், அதுக்கு தகுந்த மாதிரி சில அந்த லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் சேஞ்சஸை நீங்கள் கொண்டு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும்.
அதே சமயத்தில் பேசும் பொழுது தவறான ஒரு கம்யூனிகேஷன் நம்ம பண்ணிடுறோமாங்கிறது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கேதுவே வந்து 2ஆம் இடத்திலிருந்து சூரியன் புதனோட சேரும் பொழுது நாம சொல்ல நினைக்கிறது ஒன்று, அங்கே கன்வே ஆகிறது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும். இமெயில் கம்யூனிகேஷன் மற்ற கம்யூனிகேஷன்லாம் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சில சுப விரயங்கள் ஆகிற மாதிரி இருந்தாலும் பாசிட்டிவான ரிசல்ட்டை நோக்கி, ப்ரொடக்டிவான ரிசல்ட்டை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணாமல் நம்ம பிளேட்டில் இப்போ கடவுள் என்ன வைத்திருக்கிறாரோ அதை டக்குன்னு எவ்வளோ தூரம் ஸ்திரத்தன்மையோட க்ரியேட்டிவாக நம்ம செய்ய முடியுமோ, பலனை எதிர்பார்க்காமல் நம்ம ப்ராசஸை கரெக்டாக செய்யும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மூலமாக நல்ல பலன்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் உண்டு. அஸ்தம சனி எல்லாமே முடிந்து விட்டது. உங்களுக்கு உண்மையில் வர்றதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா இருக்குதுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்தீங்கன்னு வச்சு ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து ஆயிலி நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, எந்த மாதிரி ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்குது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி ஒரு அமைப்பில் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், அதோட ஸ்தானபலம் திக்பலம் என்னங்கிறது எல்லாமே 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நன்மை பயக்கும், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு சரியாக வராது, நமக்கு பிடித்தமான துறை என்ன, நம்மளுடைய வேலையா தொழிலா, எது மாதிரி நேரத்தில் மாறலாம், எப்போ திருமணம், எப்போ குழந்தை பேரு, எப்போ நம்ம கடன் அடையுங்கிற மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான தருணங்கள், ஒரு விஷயமும் ஒரு ஃபேக்கல்ட்டிஸும் நம்மளுடைய லைஃபை கவர்ன் பண்ணக்கூடிய அந்த 12 பாவங்களும் எது மாதிரி ஆதிபத்தியம் உங்கள் ஜாதகத்தில் இப்போ போய் கொண்டிருக்கிறதுங்கிறதை பார்த்து தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், தசை வந்து பல வருடங்கள் சேர்ந்தது தசை, ஒரு சில வருடங்கள் சேர்ந்தது புக்தி, சில மாதங்கள் சேர்ந்தது அந்தரா, சில வாரங்கள் சேர்ந்தது சூக்ஷமம் லெவலை நம்ம டிவைட் பண்ணி உங்களுக்கு இப்போ என்ன அந்தரம், என்ன சூக்ஷமம், என்ன புக்தி, என்ன தசா போகுதுங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம பலன்கள் எப்படி இருக்குதுங்கிறது பார்க்கும் பொழுது கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த தெய்வ சாஸ்திரத்தின் மூலமாக நம்ம சாதாரண மானிடராகிய நாம எந்த அளவுக்கு இதை பயன்பெற்று கொள்ளலாம், எப்படி இதை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ல தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்ம பலனை நாமளே புரிந்து கொண்டு எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் செய்யாமல் நமக்கு எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு செய்வது நல்லதுங்கிறதை தெரிந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸு, அந்த ஓவர் திங்கிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்மளுடைய யோகமான தொழில், யோகமான படிப்பு, நம்மளுடைய கரெக்டான தருணங்கள் எப்பொழுது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கரெக்டாக வருது, இப்போ நமக்கு சிந்தனையில் வரக்கூடிய ஐடியாஸ் வந்து பாசிட்டிவான ஐடியாவாக இருந்தாலும் அதுக்கு வேணுங்கிற எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு டைம் லைன்ஸ் நமக்கு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு சயின்டிஃபிக்காக தெரிந்து கொண்டு எந்த ஒரு பரிகாரம் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் மிகைப்படுத்தி நம்ம ஒன்றும் பயப்படாமல் என்ன விஷயங்கள் எப்படி இருக்குதோ, நம்ம பாஸ்ட் வந்து மேட்ச் ஆகுதா, ப்ரெசென்ட் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.